வணக்கம். இன்றைய அதிகாரம் 73. அவை அஞ்சாமை. வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகை கூறுபாடு அறிந்து தெரிந்து வல்லவை கற்று வல்ல நுண்பொருள்கள் வாய்சோரார் வாய் வழுப்பட சொல்லார். சொல்லினது தோகை குரு அறிந்து தெரிந்த தூய்மையானவர் தூய்மையுடையவர். சொல்லினது தொகை அறிந்து தூய்மையான அறிவினை உடையவர். கற்றறிந்தோர் அவை கல்லாதார் அவை என வகையறிந்து பேசும்போது வாய் சோர்ந்தும் பிழைப்பட பேச மாட்டார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற சல சொல்லுவார். கற்றாருள் கற்றவற்றுள் கற்றார் கற்றவர் எனப்படுவர் என்று சொல்லப்படுவர். கற்றார் முன் கற்றவர் கண் கற்கப்பட்டவை சொல்லுவார் சொல்லக்கூடியவர். கற்றவர்களுள் கற்றவர் என்று சொல்லப்படுபவர். கற்றார் முன் கற்கப்பட்டவை கற்றவர் மனங்கொள்ளுமாறு சொல்லக்கூடியவர். பகையகத்து சாவார் எளியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகை எதிரி அகத்து இடையில் சாவார் இறக்க அஞ்சாதவர். எளியர் முயற்சியின்றி கிடைக்கத்தறிவுடையவர். முயற்சியின்றி கிடைத்தற்குரியவர். அறியார் அரிய செயலை செய்யார். அவை அரங்கம் அகத்து இடையில் அஞ்சாதவர். பயமற்றவர். எதிரியுடன் போர்க்களத்தில் போரிட்டு இறக்க அஞ்சாதவன் பலர். கற்றவர்கள் நிறைந்த அவை அகத்து நின்று பேச அஞ்சாதவர் சிலரே. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றவர் முன் எதிரில் கற்றவற்றை செல சொல்லி மனங்கொள்ள உரைத்து தாம் கற்றதினும் மிக்காருள் மிக்கவற்றுள் மிக மிக்கவை கொளல் அறிக. பல நூல்கள் கற்றார் முன் தாம் கற்றவற்றை கற்றவர் மனம் கொள்ள உரைத்து தாம் கற்றதினும் அதிக கற்றவிடமிருந்து அவர் கற்றவற்றை அறிந்து கொள்க. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டே. ஆற்றின் நெறியால் அளவை நூல் அறிந்து தெரிந்து கற்க வேண்டும். அவை மாற்றம் அஞ்சா நடுங்காமல் மாற்றம் எதிர் உரை தொடுத்தல் தருதல் பொருட்டு அதற்காக கற்க வேண்டிய அளவை அறிந்து நூல்களை கற்றிருந்தால் வேற்று அரசர் அவையினரின் கேள்விகளுக்கு அஞ்சாமல் பதில் கொடுப்பதற்கே. வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளோடு வாட்கருவியுடன் என் வன்கண்ணர் வீரம் அல்லார்க்கு அல்லாதவர்க்கு நூலோடு இலக்கியங்களோடு ஏன் என்ன நுண்ணவை அறிவுடையோர் அவை அஞ்சுபவர்க்கு. வீரம் அல்லாதவருக்கு வாட்கருவியால் என்ன பயன்? நுண்ணிய அறிவினை உடையோர் அவையில் பேச அஞ்சுவர் கற்ற இலக்கியங்கள் என்ன பயன்? பகையத்துக்கு பேடிகை ஒல்வால் அவையத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பகை எதிரியான் தன்மை அகத்து நடுவே பேடி கோழை கை ஒல் கூத்திட்டிய ஒளிவிடும் வாள் அவை மன்றம் அவத்து இடையில் அஞ்சும் அவன் நடுங்குபவன் கற்ற நூல் இலக்கியம். அவை அகத்து பேச நடுங்குவன் கற்ற இலக்கியம். பகை நடுவே கோடையின் கையில் கூத்தி ஒளிவிடும் வாள் போன்று பயனற்றது. பல்லவை கற்றும் பயமுலரை நல்லவையில் நன்கு சொல்லாதார். நல்லவையில் நல்ல மன்றம் நன்றாக செல உள்ளங்கொள்ள சொல்லாதவர் சொல்ல மாட்டாதவர். பல்லவை பலவற்றை கற்றும் பயன் இளரே இல்லாதவரே. நல்ல அறிஞர்களின் அவையில் தாம் கற்றில் சிறப்பானவற்றை அவன் உட்கொள்ள சொல்ல முடியாதவர் பலவற்றை கற்றும் பயன் இலரே. கல்லாதவரின் கலை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார்.
கல்லாதவர் காட்டிலும் கடை இழந்தவர் என்ப என்று சொல்லுவர். கற்று கற்று அறிந்தும் தெரிந்தும் நல்லவர் அவை மன்றம் அஞ்சுவார் நடுங்குவர். நல்ல நூல்களை கற்றறிந்தும் அறிஞர்களின் அவையில் பேச அஞ்சுபவர் கல்லாதவரை காட்டிலும் கீழானவர் என்று சொல்லப்படுவர். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலர்ந்திஞ்சி கற்ற சில சொல்லாதார். உலர் இருக்கின்றவர் எனினும் என்றாலும் இல்லாரோடு இறந்தவரோடு ஒப்புமையுடையவர் கலன் அஞ்சி நடுங்கி கற்பவை செல மனங்கொள்ள சொல்லாதவர் சொல்லப்படாதவர். அவைக்கு அஞ்சி கற்கப்பட்டவைகளை கேட்பவர் மனங்கொள்ள சொல்ல முடியாதவர். அவையில் இருக்கின்றனர் என்றாலும் அவையில் இல்லாதவரோடு ஒப்புமையுடையவர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.